கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. இதுவரைக்கும் வந்த அறம்சை நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி சிறப்பு. இதுவரைக்கும் நமது அரங்கத்துக்கு வந்த கெஸ்ட்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவங்க சிறப்பு. இன்னைக்கு நம்ம பேச போறிய தலைப்பு அதுவும் சிறப்பு. ஏன்னா சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளை பற்றி தான் இந்த அறம்சை நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். அதற்காக அந்த குழந்தைகளை பேணி பாதுகாத்து வரும் சகோதரியர்களும் அவர்களை பெற்றவர்களும் இன்னும் சொல்ல போனா ஆசிரியர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நமது அறம்சை அரங்கத்திற்கு வரவேற்போம். வழக்கம் போல நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலும் இன்னும் தெளிவும் கொடுப்பதற்காக குழந்தைகள் மற்றும் இளம்பருவத்திற்கான நிபுணர் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவங்களை அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு அறம்சை. இது மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். டாக்டர், ஸ்பெஷல் கேர் கிட்ஸ், அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகள், கரெக்டு தானே இல்லைங்களா? இப்படி சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த குழந்தைகள் ஏன் உருவாகுறாங்க? வழக்கமா நார்மலா பிறக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து இந்த குழந்தைகள் ஏன் மாறுபட்டு பிறக்கிறாங்க? அதுதான் முதல் கொஸ்டின். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது, அதுதான் எனக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த ஒரு கொஸ்டினை நான் 3 பார்ட்டு டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக மாசமாக இருக்கும் போது, ஸோ அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ்னால குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் நீட் குழந்தைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குழந்தைங்க நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஐடி அப்படின்னு நம்ம ஒரு ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம். டெலிவரி பண்ணுற டைம்லையும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்ல ப்ராப்ளம் வரும். பிரசவத்தின் வேளையில வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்ன பாத்தீங்கன்னா இப்போ கேர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை நம்ம ரொம்ப கம்மியா தான் நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா இன்னொரு மெயின் காசிங்கிறது ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஜெனட்டிக் அப்படின்னு சொன்னா வாழையா வரது ஹெரிடிட்டரி காசஸ், நிறைய காசஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கன்சாங்குவனஸ் மேரேஜஸ், ரிலேஷனுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது. ஓகே. ஸோ அதனால கூட நமக்கு டவுன் சிண்ட்ரோம், இல்லைன்னா அம்மாவோட ஏஜ் ரொம்ப அதிகமா இருக்கிறது, தாயோட வயசுங்கிறது ரொம்ப 40-40க்கு மேல இருக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் இது 3வது ஸ்டேஜ். குழந்தைங்களுக்கு நிறைய டைம் என்ன சாப்பாடுக்கு மேல் நியூட்ரிஷன் சொல்லுவோம், சரியா ஃபுட்டு கிடைக்காம தேவையான பேபி, அதாவது பிறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் நீட் கிட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீட்னா சென்ஸ் ஐம் டாக்கிங் அபௌட் ஐக்யூ லெவல். நம்ம ஐக்யூ லெவல் எப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், நமக்கு தைராய்டுங்கிறது பேபி குழந்தைக்கு இருக்கு, சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஐக்யூ லெவல் எஃபெக்ட் ஆகுற சான்சஸ் இருக்குது. சிவியர் மேல் நியூட்ரிஷன் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு தேவையான எந்த ஃபுட்டு சரியா கிடைக்காம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது குழந்தைக்கு கண்டிப்பா ஐக்யூ லெவல் ட்ராப் ஆகுற சான்ஸ் இருக்கு. அடுத்தது பிரெயின் இன்ஃபெக்ஷன், மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா அது எந்த வயசு வரைக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகம் டாக்டர்? நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் சொல்லுவேன். நான் குழந்தையோட பிரெயினோட க்ரோத்துங்கிறது 90% 5 வயசுக்குள்ள முடிஞ்சிருது. ஸோ 90% உங்களுக்கு அந்த ஒரு பிரெயின் டேமேஜ், சிவியர் பிரெயின் டேமேஜ்ங்கிறது பிலோ 5 இயர்ஸ் வரும். பட் நம்ம எபவ் 5 இயர்ஸ் நம்ம ப்ராப்ளம் அப்படி ஏதாவது வந்தாலும் ஆக்சிடென்ட்னால, ட்ராமா, பைக் ஆக்சிடென்ட் ஏதாவது சிவியர் பிரெயின் இன்ஜுரி ஆகுது, அந்த மாதிரி கூட யூ மைட் ஹேவ் லேட்டர் ஆன் இன் லைஃப். பட் ஏர்லி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இன்ஃபெக்ஷன், அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 5 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் கூட இந்த ஒருவேளை இந்த ஸ்பெஷல் கேர் தேவையான குழந்தையா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ப்ராப்ளம் தெரியாம, ட்ரீட்மெண்ட் சரியா கிடைக்காம, ஐடென்டிஃபிகேஷன் சரியா பண்ணாம ட்ரீட்மெண்ட் சரியா கிடைக்கும். ஓகே. அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர்கிட்ட கரெக்டா போயிட்டோம்னா இந்த மாதிரி வரதையும் தடுத்துடலாம். கண்டிப்பா 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள், பிறந்த குழந்தை. ஆனா அதிகபட்சம் வந்து கரு உருவாகும் போதுல இருந்து இந்த இது வருவது அதிகம். 90% நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுங்கும் போது உங்களுக்கு கருவிலேயே ஃபார்ம் ஆகும்போது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். 90% சொல்ல மாதிரி ஜெனட்டிக் தான் மேக்ஸிமம் காஸ். அதை தவிர தாய்க்கும் சரியா ஒரு சாப்பாடோ ஒரு மேல் நியூட்ரிஷனோ சரியா ஃபுட் எடுக்கல, மெடிசன்ஸ் எடுக்கல, அதனால கூட பேபியோட க்ரோத்துக்கு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த காரணங்களை தாண்டி அந்த குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது, ஒரு குழந்தை நம்ம கையில வருதுங்கிறது, அது ஒரு நார்மலான குழந்தை நம்ம கைக்கு வருதுங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுல. அதான் இன்னைக்கு வந்து எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்குது, நார்மலான குழந்தைகள் பிறந்திருக்குன்னா அவங்க அதை வந்து வரமா எடுத்துக்கணும். அந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த பெற்றோர்களுக்கு நல்லா நார்மலா பிறந்திருக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து அந்த பெற்றோர்களுக்கான வரம். ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கான பெற்றோர் வந்து அந்த
குழந்தைகளுக்கான வரம், அதாவது நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கான பெற்றோர் அப்படிங்க போகும்போது, நார்மலான ஒரு குழந்தைகளுக்கு நார்மல் பெற்றோர் அவங்க வந்து 2 பேரும் அந்த குழந்தைகள் தான் பெற்றோருக்கு வரம். ஆனா இங்க வந்து பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு வரமா இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்துறீங்க. பெற்றோராகட்டும், ஆசிரியராகட்டும், இல்ல சகோதரிகள் நீங்களாகட்டும். இப்போ உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அந்த பெற்றோராக நீங்க உங்களுக்கு வந்து உங்க குழந்தைக்கு அந்த மாதிரி அந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தெரிய போகும்போது உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? அதை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? 1.5 வயசுல தெரிய வந்துச்சு. அவன் பிறந்தபோது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். 1.5 வயசு வரைக்கும் குழந்தையோட இது வந்து எங்களுக்கு தெரியல. துருன்னு ஜன்னல் எல்லாம் ஏறுவான். சரிங்க. ஏறிட்டு பல்பு கழட்டுறது, உடைக்கிறது, என்ன சொல்றது, வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம மடியில் நேரம் உட்காந்தோன்னா அந்த ஒரு இதில் வந்தான். அவனை பார்த்துட்டு இருந்த பீடியாட்டிக்ஸ் அது இவன் வந்து நார்மல் சைல்டு இல்லைம்மா, நீ உடனடியாக மெட்ராஸ் கூட்டிகிட்டு போயிரு சைல்டு. பார்த்தீங்கன்னா எங்கள் சிச்சுவேஷன் ரொம்ப மோசம். எதுவுமே எங்களால் ஒரு பண்ண முடியாத ஒரு இது. சரிங்க. அப்படி இருந்தும் சரி நம்ம குழந்தை இப்படி பிறந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இது பண்ண முடியலைங்க. அந்த அளவுலேயும் வீட்டில் சண்டை போட்டு மெட்ராஸ் போனோம். அங்கே இவங்கள மாதிரி ஜெயந்தினி மேடம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் சைக்கிட்ரிஸ்ட்டு, அவங்க 2 சின்ன, எனக்கு பெரியவனும் அப்போ அந்த டைம் குழந்த ஸ்டேஜ், அவனுக்கு 2 வயசுங்கும் போது 1 வயசு, கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து சொன்னாங்க, இவங்ககிட்ட ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னாங்க. அப்போ வாடகை வீடு, ஒரு இடம் இல்லைனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. நார்மல் குழந்தைகளை வச்சுட்டு இருந்தாலே கத்துற சத்தம் கேட்குது. அப்படி சமூகம் ஏற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ என்னோட பிடிவாதம், சண்டை ஓட்டு, குழந்தை இப்படி பிறந்துருச்சு, நம்ம எங்கே விட முடியும், எங்கேயும் விட முடியும், நம்ம குழந்தை தான் அப்படிங்கிற அந்த ஒரு அப்படின்னு போய் அங்கேருந்து வந்தேங்க. அப்போ வந்தபோது எனக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூலெல்லாம் அப்போ தெரியலேங்க. இவங்க வந்து அந்த பிறந்த பீடியாட்டிக்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என் பையனை விட்டுறாதடி, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணுறோம் அப்படின்னு. அந்த சாரும் மேடமும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் வாங்குறது எதுவும் கிடையாது. அப்போ ஸ்பீச் தெராப்பி நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே சொல்கிற இடத்துக்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்து இந்த குழந்தைய பஸ்ஸில் பார்த்து இப்படி கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த இடமெல்லாம் போனேன். அப்போது பஸ்ஸில் ஒரு நாள் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, எங்கம்மா போகிற, இவன் கைகால் அடிச்சிட்டு இருந்தான். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது, சிஸ்டர் சொன்னேனே கொண்டு போமா அப்படின்னாங்க. அந்த டைமில் இங்கே நம்ம இப்போ பையனுக்கு என்ன வயசுங்க? இப்போ 12 வயசு முடியுதுங்க. இன்னைக்கு பர்த்டே அவனுக்கு. ஓ, இன்னைக்கு பர்த்டே. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ அந்த இப்போ எப்படி இருக்கா அப்படி? இப்போ நம்ம ஸ்கூலில் விட்டு ஸ்டார் ஸ்கூலில் விட்டதுக்கு பிறகுங்க கை பிடிச்சி எழுத வச்சு குழந்தைய அவன் வந்து முதல்ல என்னை அம்மானு கூப்பிட்டதே 8.5 வயசில் தான் அம்மானு கூப்பிட்டாங்க. வெளியே எல்லாரும் கடைக்கு போய் நின்னா அவங்க அப்பா என்னன்னா, ஊமை பையனோட அப்பா வர்றாரு, இதுதான் அந்த ஊமை பையனோட அப்பா. காது கேட்காது, வாவோன்னு சொல்லி பழக்கல. நாங்கள் ஸ்டார் ஸ்கூலில் விட்டது பிறகு நல்லா அவங்க வந்து இது பண்ணி எழுத வச்சு 4ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுத வச்சாங்க. மறுக்கா கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. இப்போ நல்லா இருக்கானுங்க. வெளியே ப்ரோக்ராமுக்கெல்லாம் நான் இல்லைன்னா கூட சிஸ்டரோட போய் தங்கி அட்டன் பண்ணுற அளவுக்கு அவனுடைய சுய வேலைகளை எல்லாம் வெரி குட். மற்ற இதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறது இன்னுமே வந்து ஒரு மனசுக்குள்ளே வலிதாங்க. ஏன்னா இந்த குழந்தைய நம்ம எப்படி சமூகத்தில் தனியாக விட்டுட்டு எப்படியோ ஒன்று நம்ம இதாகிட்டு அந்த குழந்தைய யாரு, ஏன்னா நார்மல் குழந்தைகளே இன்னைக்கு வந்து அண்ணன் தம்பி பார்க்கறது கிடையாது. மேபி இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து இப்போ நல்ல வேலை உங்களுக்கு யாரோ ஒரு சிஸ்டர் வந்து பஸ்ல பார்த்து சொல்லிட்டாங்க இதுன்னு. இன்னைக்கு நீங்க இங்க சொல்றது வந்து டிவியில நீங்க சொல்றீங்க, இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட இதை சொல்ல போகும்போது, ஒரு பேரண்டா இருந்து ஒரு பெற்றோரா இருந்து நீங்க சொல்ல போகும்போது, இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரியாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது போய் சேர்ந்து நாளைக்கு அவங்க இதனால அவங்களும் இங்க வந்து சேர்த்துனதுனால இந்த ஒரு குழந்தைகள் எல்லாமே வந்து ஒன்னா ஒரு குடும்பமா சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஈஸியான வழியெல்லாம் நிறைய அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த நிகழ்ச்சி நெருங்க பேச 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 அவங்களோட லைஃப் இன்னைக்கு என்ன முக்கியமான இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு இந்த குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வளர்த்திடலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா பெற்றோர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. நாளைக்கு அந்த குழந்தைகள் வந்து தனியா நின்று வாழ முடியுமா, அதுக்கான சமுதாயம் என்ன எப்படி ஏத்துக்குவாங்க, அந்த மாற்றங்கள் கொண்டு வரது தான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம். அரம்சையோட நோக்கமே அதுதான். அரம்சை ஆரம்பிச்ச காலத்துல முதல் எபிசோடா நானும் டாக்டர் வந்து பண்ண நினைச்சது வந்து இந்த எபிசோட். ஆனா ஒரு 60-70 எபிசோட் கடந்துதான் இதுக்கு ரீச் ஆக முடிஞ்சது. ஏன்னா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வளர வேண்டியிருந்தது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை பேசுவதற்கு மிக முக்கியமான விஷயம். இது வளர்றதுக்கு எனக்கு பக்குவம் தேவைப்பட்டது இதை பத்தி பேசுவதற்கு. அப்படிங்கும்போது ஒரு 60-70 எபிசோடு கழிஞ்சுதான் இந்த குழந்தைகளை பற்றி பேசுவதற்கான பக்குவம் வந்திருக்குது எங்களுக்கு. நாங்க நம்புறோம். அந்த பக்குவத்தோட நாங்க யோசிக்கிறது என்னன்னா, அந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிறதும், அந்த குழந்தைகளை ஏத்துக்கிறதுக்கு சமுதாயத்தை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அவங்களுடைய மனசை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பேசுறதுதான் முக்கியமே. ஸோ நீங்க பயப்படவே வேண்டாம். உங்க பையன் அந்த மாதிரி வரப்போகும்போது
சமுதாயமே வந்து அவங்களுக்கான ஒரு கட்டமைப்புல இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சு அரசாங்க வேலைகளாகட்டும் எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கானது நிறைய இருக்குது. ஸோ நீங்க பயப்படலாம் எதுவுமே இல்லை, பையன் நல்லா தான் இருப்பா அப்படி. ஸோ சிஸ்டர்ஸ், உங்ககிட்ட இப்போ ஒரு குழந்தை வந்து அவங்க சொல்றாங்க 1.5 வயசுல ஐடென்டிஃபை பண்ணி உங்ககிட்ட கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு, ஹவு டு அப்ரோச் யூ? நீங்க என்ன கேட்டு அந்த குழந்தைங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் தேவைன்னு வராங்கும்போது. இப்போ வந்து குழந்தைங்க 0 to 6 அப்படி ஏஜ் வைஸாக பிரிச்சுருவோம். இப்போ 1 year 2 yearsல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட் கண்ட்ரோல், சிட்டிங் இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவை மெயினாக ஃபிசியோதெரப்பி தான் தேவை அவங்களுக்கு. இதை வந்து வேற விதவிதமா பிரிச்சிருக்கீங்க இந்த குழந்தைகளையே. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நீடு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவோம். ஸோ அவனால் ஹெட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா தலை நிற்கிறதுக்குரிய பயிற்சி கொடுப்போம். ஓகே, அது மாதிரி அதில் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் பிரித்து அவன் தலை நிற்க முடியல அப்படின்னா தலை நிற்கிறதுக்குரிய பயிற்சி கொடுப்போம். அதோட ஒரு 1 year 2 years அந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களால ஸ்பீச்சுக்கு வந்து அவங்களால ஏதாவது வேர்ட் அட்லீஸ்ட் நார்மல் பிள்ளைங்க வந்து வேர்டாவோ சென்டென்ஸாவோ பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பீச் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுப்போம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி சவுண்டு ஃபஸ்ட்டு வர வச்சு வேர்டாக பேச வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன நீடு அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதிலேருந்து உட்கார முடியாத பிள்ளைங்கள உட்காரதுக்கு பயிற்சி கொடுப்போம். நடக்க முடியலன்னா நடக்க பயிற்சி கொடுப்போம். நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள வின் பண்ண வைக்கணும், எப்படியாவது அச்சீவ் பண்ண வைக்கணும் எதுலையாவது அப்படின்ட்டு நாங்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் அவங்களால இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அவங்க இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதராக இருக்கிறதுக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ சிஸ்டர் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு டவுட். இந்த ஸ்பெஷல் நீடுங்கிறது வந்து நான் நிறையா இருக்கும் போல் இருக்குது. நீங்கள் பிரித்து நிறையா சொன்னீங்க. வாட் இஸ் அ ஸ்பெஷல் நீட் கிட்? இது ஒரு ஸ்பெஷல் நீட் கிட் அப்படின்னா என்ன முதல்ல அது என்னன்னா, இப்போ கண்ணு தெரியாதவங்களும் இது பார்வையற்றவர்களும் சரி, கேட்க முடியாத குழந்தைகளும் சரி, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷல் நீட் கிட்டுக்குள்ளே தான் வருவாங்களா? இல்லை மென்டலி ரிட்டார்டட், அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மட்டும்தான் இந்த இதில் வருவாங்களா? ஆக்சுவலாக ஸ்பெஷல் நீட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படுது, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதனால நமக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ நமக்கு என்ன ஆகும், ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி, நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே லைக் ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ், சைட், அது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் நீட். பட் நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை மட்டும் நம்ம நிறைய கேசஸ் நம்ம பார்க்கும்போது அப்படின்னா ஐக்யூ, அந்த ஐக்யூ லெவல்ங்கிறது அவங்களுக்கு கம்மியா இருக்கும் ஒன்று. அதோட அவங்களுக்கு உலகத்துல எப்படி இருக்கணும், பேச்சோட ப்ராப்ளம், காக்னிஷன் புரியுறது, அது எல்லாமே உங்களுக்கு அதோட சேர்ந்து வரும். ஓகே, அதாவது இப்போ வந்து பார்வையற்ற ஒரு குழந்தைன்னா அதுக்கு வந்து ஒருவேளை வந்து செவித்திறனும் புரிதலும் வந்து நார்மலா தான் இருக்க போகுது. கேட்காத ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்வையும் புரிதலும் நார்மலா இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு வந்து புரிதல் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். கோஆர்டினேஷன், மோட்டார் ஸ்கில்ஸ், இது மாதிரியான கோஆர்டினேஷன். அதனால நமக்கு அந்த ஐக்யூ லெவல் பேஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம ஒரு ஃபேக்டர்னு எடுக்காம நம்ம வேற எல்லா கான்செப்டையும் நம்ம பார்க்குறோம். பேசுறது எப்படி இருக்குது, நடக்கிறது எப்படி இருக்கு, புரியுற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, எல்லாரோட எப்படி பழகுறாங்க, எக்ரெசிவ் அவங்க சொல்ற மாதிரி அவங்க குழந்தை அங்கே எங்கே ஓடிட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பா சோஷியலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல, எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியல. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கா அப்படின்னா அவன் துருன்னு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம ஒரு பெற்றோரா இருக்கவங்க அப்படிதான் நினைச்சுவாங்க. என் பையன் நல்லா துருன்னு இருக்கான், என்ன ஒண்ணு பேசுறது கொஞ்சம் லேட்டா கூட வரலாம், பிரச்சனை இல்லை, அவன் துருன்னு இருக்கான் தான் நினைச்சிருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். அதை 1.5 வயசு இப்போ ஒரு குழந்தைங்கிறது நம்ம வச்சுக்கிறது கஷ்டம் தான், அங்கெங்கே ஓடுவாங்க. பட் ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல அவனால உட்கார முடியல, நம்ம சொல்றது அவனால புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு தாய், எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழுகையை வந்து ஐயோ அம்மா அழுகுறியே அப்படின்னு ஃபீலிங்ஸ் கூட புரியாம இருக்கிறதுங்கிறது ப்ராப்ளம். ஓகே, துருங்கிறது வேற, டிஸ்ட்ரக்ஷன் இங்க இல்லை. அப்போ அவங்க பல்ப் கட்டுறாங்க, அங்கே போறாங்க, இங்கே போறாங்க, அதை உடைக்கிறாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஆப்போசிட் ஒரு ஆளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, கஷ்டமா இருக்குது, அந்த ஃபீலிங் கூட தெரியாம அவனோட வேலை அவனோட இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கானா, there is a problem. அப்படிதான் இருந்த அப்படிங்களா? நம்ம இப்போ மடியில் வச்சு உட்காந்தானா மடியை விட்டு இறங்கிடுவானுங்க, இறங்கி மண் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன இன்னைக்குமே வந்து இவங்க மாதிரி 2-3 பேர் எங்கே போனாலும் நீ உன்னுடைய முயற்சி தான் மகேஷ் காரணம் அப்படின்பாங்க. அதனால நீங்களே ஒரு அட்ரஸ் சொன்னாலும் அந்த இடத்துல அந்த குழந்தைய தூக்கி தோளில் போட்டு ஓடிடுவாங்க. அதனால இப்போ நம்ம ஸ்டார் ஸ்கூலில் விட்ட வரைக்கும் இப்போ எனக்கு அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு இது இல்லைங்க. எங்கேயாவது ஒரு லாங்கில் போனோன்னா கூட சிஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி
ஒரு நாளைக்கு அவனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது தாய் வீடு மாதிரி இப்போ நான் பழகிட்டேங்க ஸ்டார் ஸ்கூல். சரிங்க சரிங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கிறது நல்லது தான். ஓகே டாக்டர், ஸோ இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் இப்போ ஸ்பெஷல் நீட்ஸிங் போது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஹியரிங் இம்பேர்மெண்ட், அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் நீட்ஸ். பட் நம்ம ஸ்பெஷல் நீட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது, நம்ம சொல்கிறது புரியாது, நம்மளோட உலகத்தில் எப்படி வாழணும்னு புரியாது. அப்போதான் நமக்கு ப்ராப்ளம் வருது. அவங்கள நம்ம எப்படி ஒரு சொசைட்டிக்குள்ளே மர்ஜ் பண்ண வைக்கிறது, நம்ம எப்படி அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டியோட பண்ண வச்சுட்டு இந்த ஒரு உலகத்துல ஒரு சர்வை. அவங்க சொல்ற மாதிரி நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது, எனக்கு அப்புறம் என் குழந்தை யார் பார்த்துப்பா. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஸ்பெஷல் நீட்ஸ் பேரண்ட்ஸுக்கு. என் குழந்தை யார் பார்த்துப்பா, அவனை ஒரு அளவுக்கு நான் அவனை ஹேண்டில் பண்ண வைக்கணும். ஒரு அளவுக்கு கடைக்கு போயிட்டு அவன் சமைக்கிறது, அவனோட வேலை அவன் பார்த்துக்கிட்டா கூட போதும். ஒரு சப்போர்ட் அவங்க சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டரோ வேற யாராவது ஒரு ஹோமோ ஒரு கேர்டேக்கர் நாம வச்சாலும் கூட அவனோட வேலை அவன் பார்த்துக்கணும். எனக்கு அப்புறம் யார் அப்படிங்கறது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க் பேரண்ட்ஸ்க்கு. கரெக்ட், ரொம்ப பெரிய கேள்வி தான் அது. இதுல வந்து நீங்க டீச்சர்ஸா இருக்க நீங்க வந்துட்டு அந்த நீங்க என்ன வந்து அந்த குழந்தைகிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? டாக்டர் சொன்ன மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க? முதல்ல வந்து குழந்தைய நாங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் அவன் போக்கில் போவோம். ஓகே, அவன் விளையாண்டா நாங்களும் விளையாடுவோம். அவனுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல, எது சந்தோஷமாக இருக்கிறான், எது கஷ்டப்படுறான், எதை பார்த்தா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முதல்ல அசஸ் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிகப்பு கலர் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுக்கு முதல்ல தேவையான முதல்ல கற்றுக்கணும். இப்போ நான் கலர்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒவ்வொன்றா வரும்போது ரீடிங் ரைட்டிங் அப்படியே ஒவ்வொரு ஸ்கில்லாக வரும்பொழுது அவனுக்கு அது தேவை அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த கலர் அவனுடைய போக்கில் சொல்லித்தருவேன். என் போக்கில் அவனை இழுக்க மாட்டேன், அதுதான் எனக்கு கஷ்டம். ஓகே, அவனுக்கு எது புரியுது, இந்த பந்து எடுத்து அங்கே வீசுறது அவனுக்கு புரியுது அப்படின்னா அந்த பந்தை நான் சிகப்பு கலர் மாற்றிடுவேன். சிகப்பு பந்து எடுத்து நீ இப்போ சூர்யா அப்படின்னா சூர்யா சிகப்பு கலர் பந்து எடுத்து வீசுறான், அவனுக்கு வீசுறது தானே பிடிக்குது. ஓகே, நான் அந்த ஸ்கில் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதோட சேர்ந்து அந்த நிறமும் உள்ள கத்துக்கிறான். ஆமாம், அவன் விளையாடவும் செய்யறான், அவனுக்கு அதானே பிடிக்குது. விளையாடுறது வந்தாலும் என்ன இல்லை, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா 12 வயசுல வந்துட்டு இப்போ வந்து 4வது வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளை போல பரீட்சை எழுதுறது வந்து ரொம்ப ஸ்லோவா ஒரு வகுப்புங்கிறது வந்து 2 வருஷம் கூட படிப்பாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க அந்த வகுப்புக்கான பாடத்திட்டங்களை எப்படி அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க? அது வந்து இப்போ 4th 5th அப்படிங்கிறது இப்போ நாங்களாம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் இயருக்கு வரும். இப்போ மேக்ஸ்னால் நம்பர்ஸ் வாய்ப்பாடு இதெல்லாம் தேவை, நெக்ஸ்ட் இயருக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் இப்போ 8th எழுத வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 8th வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவோம். அதில் ரிட்டனாக எந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கோ அதை மட்டும் கொடுப்போம். அந்த மனப்பாட செயல் மட்டும் கொடுப்போம். அந்த கொஸ்டின் மட்டும் எழுத சொல்லி அவனை எழுத சொல்லிகிட்டே இருப்போம். ஓகே, அந்த மாதிரி அது மட்டும் தான் அவனுடைய கவனமாக இருக்கும். அதை பண்ணு. அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், டைமிங் எப்படி இருக்கும், அதே ஒரு நார்மலான ஒரு குழந்தைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை படிச்சு எழுதுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த குழந்தைங்க அதெல்லாம் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அவனுக்கு அவன் படித்த கொஸ்டின் மட்டும் தெரியும். நீங்கள் எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலும் இப்போ எத்தனை திருக்குறள் கொடுத்தாலும் அவன் அகர முதல்ல படிச்சிருந்தான் அப்படின்னா நீங்கள் திருக்குறள் நாங்கள் அந்த கொஸ்டினை காமிச்சிருப்போம். இந்த இடத்துல தான் ஒரு கொஸ்டின் மாறாது, பேட்டர்ன் உங்களுக்கு மாறாது இல்லையா? இப்போ மனப்பாடம் செய்யல திருக்குறள் நீங்கள் தான் கேட்பாங்க அப்படின்னா திருக்குறள் அவன் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா பார்க்க மாட்டான். அப்போ நாங்கள் அவன் ஃபஸ்ட் எழுதி அவன் படித்ததெல்லாம் லைனாக எழுதிடுவான். நாங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் தருவோம். ப்ராக்கெட்டில் எங்கே முடியும்னு கேட்டிருக்காங்க பாரு, அது குழந்தையோட எபிலிட்டி பொறுத்து தான் நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் கொடுப்போம். இல்லை அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ 10 குறள் படித்து நீ 2 மார்க் எடுக்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த பதிலாக எங்கே ஸ்கோர் பண்ணலாம், அப்போ 1 மார்க்கில் ஆப்போசிட்ஸ் என்ன அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம். அப்போ இந்த குழந்தைய பார்ப்போம் நாங்கள், இவன் இது கண்டுபிடிச்சிருவானா, அவன் நம்ம பழக பழக தெரியும். நார்மலான ஒரு கேட்க போகும்போது என்னடா இப்பெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பயிற்று வச்ச குழந்தையிலேயே சிஸ்டர்ஸ் கூட யார் வந்து நல்ல ஒரு 10th வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னா எந்த மார்க்கை சொல்லுவீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல மார்க். இந்த இந்த ஸ்கூலில் படித்த பையன் இந்த மார்க் வாங்கியிருக்கான், அதாவது இந்த கற்றல் குறைபாடு இருக்குது இல்லைன்னா சிறப்பு குழந்தையா இருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த மார்க் வாங்கியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா சிஸ்டர்? லாஸ்ட் இயர் வந்து பிரசன்னா அப்படிங்கிற பையன் எழுதியிருந்தான். 4 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அதில் இந்த பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து 60க்கு மேலே மார்க் வாங்கி. 60க்கு மேலே? ஆமாம். அதாவது ஸ்பெஷல் கேர் தேவைப்படக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை 60 மார்க்குக்கு மேலே எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுத்திருக்கா அப்படி. ஓகே,
நீங்க இது வரைக்கும் பார்த்து ஸ்பெஷல் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்க எழுத வேண்டாம், சொன்னா போதும், ஸ்கிரைப் வச்சுக்கலாம் அப்படி. அப்போ குழந்தைங்க பாதி சொல்லும், ஸ்கிரைப் இருக்கவங்க மீதி எழுதிடுவாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ரெஜினான்னு ஒரு பொண்ணு, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஸ்கிரைப் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே. அப்போ அவளுக்கு அங்கே போய் நாங்கள் தான் கூட்டிட்டு போனோம், கிடைக்கல இல்லைங்க, அவள் தான் எழுதணும், ஒன்றும் பண்ண ஓகே. முடியாது. ஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னா, இந்த குழந்தைகள் சொல்வதை பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்து எழுதுவாங்க, அந்த எழுதுறவங்க பேர் தான் ஸ்கிரைப். ஆனால் அவளா எழுதி 242 எடுத்திருந்தா 400க்கு 242. அது எங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு. ரொம்ப அவளா எழுதுனதுங்கும் போது ஏன்னா நாங்கள் அது ப்ராக்டிஸ் கொடுக்கல. நாங்கள் நீ சொல்லணும், நீ எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தானே ப்ராக்டிஸ். ஆனால் அவள் அங்கே போய் எழுதுனது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். தானா எழுதி அந்த சூழ்நிலையில விட்டதுக்கு அப்புறம் அந்த பெண் தானா அவளுக்கான அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகுற அளவுக்கு உருவாயிருக்கு அந்த பொண்ணு. அவளாவே அந்த நார்மல் குழந்தைங்க ஒன்று விட்டு ஒன்று உட்காந்துருக்குறாங்க, அவ்வளோ உட்காந்துருக்கா. நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம், என்ன பண்ண உட்காந்துட்டே இருப்பாளோட பயந்து. ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு ஆள் இருக்குது, நீ சொல்லு பாப்பா, நீ சொல்லு பாப்பா சொல்லுவாங்க. ஆனால் அவளை அப்படி சொல்கிறதுக்குலாம் அங்கே ஆள் இல்லை. அவங்க பாட்டு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அவளுக்கு எக்ஸ்ட்ரா சீட் வேணும் கூட, எந்திரிச்சு நிற்கணும்னு தெரியாது, மார்ஜின் போகணும்னு தெரியாது. அதெல்லாம் நாங்கள் பயந்தோம். ஆனால் அவள் வின் பண்ணிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பெரிய விஷயம் இது. இதுதான் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய விஷயமே. அதாவது உங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான தேவைகள் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைகள் இன்னைக்கு சமுதாயத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பிள்ளைகள் வந்து 50க்கும் குறைவான மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய நார்மலான பசங்க கூட இருக்க போகும்போது, ஒரு சிறப்பு தேவைப்படக்கூடிய ஒரு குழந்தை வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் 60% மேல எடுப்பதும், அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த சூழ்நிலையில விட்டதும், அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகி அந்த பரீட்சையை வந்து தானா எழுதுனதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ உண்மையாலுமே அந்த குழந்தைகளுக்கு வந்து பாராட்டுகள் ஃப்ரம் அரம்சை. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தையோட பெற்றோர், அந்த குழந்தைகளுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், அப்புறம் குறிப்பா நீங்க சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாராட்டுகள். சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லி தொடங்கினேன். போயிட்டு இருக்க விதத்திலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இதை வந்து ஒரு வாரத்துல முடிச்சிட முடியாது என்பதால் அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்களும் இதே நிகழ்ச்சி இதே தளத்தில் தான் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம்.